மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இப்பெல்லாம் திருடர்கள் பல வழியில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. செல்போன் வழியாக நமக்கு எப்படி அவங்க அட்டாக் பண்ணுறாங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு விளக்குறேன். ஒரு அப்பா மகன். இப்போ அப்பா, என் ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, உங்கள் மின்சார கட்டணம் கட்டலை, இன்னைக்கு நைட்டு கரண்ட் கட் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கப்பா. ஓடி வந்தான் ரகு. அவன் அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை. நேற்று தானே கரண்ட் பில் கட்டினோம் அப்படின்னார். அடுத்து 5 நிமிஷத்தில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. சார், நாங்கள் மின்சார வாரியத்திலிருந்து பேசுகிறோம், நீங்கள் கரண்ட் பில் கட்டினது அப்டேட் ஆகலை, அதனால் இப்போ நான் சொல்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு 10 ரூபா மட்டும் கட்டுங்க, எல்லாம் சரியாயிடும், இல்லைன்னா 7 மணிக்கு கரண்ட் கட் ஆகிடும் என்றார் அந்த நபர். அப்பாவும் ரகுவும் பயந்து போய் அவர் சொன்ன அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் செயலியை டவுன்லோட் செஞ்சாங்க. ரகு தன் ஃபோனில் ஒரு 10 ரூபாயை கட்டினான். அடுத்த 10வது நிமிடம் ரகுவின் அப்பாவின் போனுக்கு வரிசையாக மெசேஜ் வந்தது. அந்த குறுஞ்செய்தியில் 50,000 ரூபாய் எடுக்கப்பட்டது என்று ஒரு குறுந்தகவலும், அடுத்ததாக 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டது என்று ஒரு குறுந்தகவலும் வந்தது. மொத்தம் 1 லட்சம் ரூபாய் அவர் வங்கி கணக்கிலிருந்து மாயமானது. எப்படி நடந்தது இந்த திருட்டு? அவர்கள் டவுன்லோட் செய்த அந்த ஆப் மூலமாக ரகுவின் போன் திரையை அந்த திருடன் தான் இருந்த இடத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்தான். ரகு பாஸ்வேர்டு போடும்போது அதை நோட்டமிட்டு மொத்த பணத்தையும் திருடிவிட்டான். உஷாராக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம். யாரோ தெரியாத நபர் சொல்லும் எந்த ஒரு செயலியையும் உங்கள் போனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். செய்தால் இது போன்ற விபரீதங்கள் நடந்து நமக்கு பெரும் நஷ்டமாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் போன் திரையை மற்றவர் பார்க்கும் வசதியை யாருக்கும் கொடுக்காதீர்கள். இப்போதெல்லாம் திருடர்கள் வீட்டின் பூட்டை உடைப்பதில்லை, உங்கள் அறியாமையை பயன்படுத்தி உங்கள் போன் வழியாகவே உள்ளே வருகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றியோடு உங்கள் அழகப்பன். நன்றி.